One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலமைச்சர் சார்பாக அனைத்து தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டப்பட்டது. அதில் பெரும்பாலான கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த மற்றும் மதிமுக மற்றும் ஐஎம்எல் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு உரிமையையும் தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால இன்றைய கூட்டத்தில் கண்டிப்பாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு விரைவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் தரப்பிலிருந்து வெளியிடப்படும். கண்டிப்பாக இந்த தொகுதி டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39 எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவையும். இதை மறுவரை செய்யறதுக்காக ஒரு புறவழியில பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷன் மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்கும் இல்ல எந்த விதத்திலும் மக்களுக்கும் இல்ல யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் இப்ப திடீரென இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது இன்னைக்கு கூட்டத்தில் அந்த 543 எந்த மாற்றம் தேவையில்லை. அதே தமிழகத்திற்கு 39 எந்த மாற்றம் தேவையில்லை என்று இன்னைக்கு 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு காவேரி விஷயமா நம்ம பேச முடியறது இல்ல. நம்முடைய ஜிஎஸ்டி சம்பந்தமா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சம்பந்தம் எதுவும் பேச முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்க 50 விழுக்காடு மேல கூட்டப்படுறேன்னு சொல்லிட்டு, ஆனா அரசியல் சாசனப்படி அது குறையும் பொழுது மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குறதுனால இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா ஸ்டேட்டஸ்கோ, அதாவது 1975 2001 எடுத்த முடிவு அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம். 39 இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு எண்ணிக்கை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அது தொடர வேண்டும். அது எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. அதுக்குண்டான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுதான் நம்ம கொண்டு வரணுங்கிறதா நிலைப்பாடு. நீங்க டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பில், இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அந்த நகர்வுகள் அங்க ஒன்றிய அரசு எடுத்துட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இது நீங்க ஆதரிக்கலாமே, நீங்க 50 விழுக்காடு அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் கொடுக்கிறோமே, இப்ப நீங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம அத பாஜக இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் அப்படிதான் நம்ம டீலிமிட்டேஷன் ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் போய் பாருங்க. நீங்க அதுல பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடி விங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம ஆதரிக்கலாம்ங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிற கதையை நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்ற முறை ஏப்ரல்ல இந்த டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது அப்பொழுது தாவேகா அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், எந்த விதத்திலையும் அந்த டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்க முடியாது. 1975 2001 என்ன முடிவெடுத்தாங்க? இந்த 39 தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 7.18 விழுக்காடு அது தொடர வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் இதை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்து, அதே நிலைப்பாடு தான் தொடரும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். நான் ஒரு கருத்தை சொன்னேன். சில எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசு கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்க ஆதரவுள்ள சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேள்வி கேட்ட சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்கன்னா, 50 விழுக்காடு எல்லா மாநிலம் ஏத்துறதுனால நீங்க ஏத்துக்கலாமே ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய ஆதரவு சமூக வலைதளங்கள், தமிழ்நாட்டிலே சில எதிர்கட்சியோட சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும்
இப்படி டீலிமிட்டேஷன் பில்ல வந்து நமக்கு 50% வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கலாம்ங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அந்த எதிர்க்கட்சிக்கு ஆதரவான இன்ஃபுளுசர்ஸ் பட்டிமன்றங்கள இதுல ஊடக இதுல பேசுறவங்க எல்லாரும் இந்த கருத்து சொல்றாங்க. இதன் அடிப்படையில சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பாஜக கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்க மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அண்ணன் ஆர்.எஸ். பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக கருத்து சொல்லியிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிட்டேஷன் பில். இதுக்கு உதாரணம் பொறுத்தவரைக்கும் அஸ்ஸாம் நடந்திருக்கு. அங்க பொறுத்த தொகுதி மறுவரை செய்யும் பொழுது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அங்க டெல்லியில பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து நீங்க ஆதரிக்கணும், இதன் அடிப்படையில் நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்க அவசரமா கூட்டத்தை நம்ம கூட்டிருக்கோம். நீங்க இந்த மழைக்கால கூட்டத்தோட நீங்க பாத்திருப்பீங்க, அவசரமா பில்ஸ் பாஸ் பண்றாங்க செய்யறாங்க. இது நடந்துருச்சுன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. கண்டிப்பா நான் அதனால சொல்றேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, அவங்க என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா பாஜக கருத்து தான் அவங்க திமுக சொல்றாங்க. என்னன்னா 50 விழுக்காடு இது எல்லா மாநிலங்களும் கூட்டும் பொழுது இதுல என்ன தவறு இருக்கு, நம்ம இதை ஏத்துக்க வேண்டியதான்னு சொல்றாங்க. எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, இது சிறுபான்மையினுடைய அவங்களுடைய நலன்கள் பாதிக்கும். இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்னு அமைக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த முழு அதிகாரம் கொடுக்கும் பொழுது மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்காது. நாளைக்கு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சட்டங்கள் தொகுதி மறுவரை நாளைக்கு எப்படி வேணா அவங்க செய்யலாம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும் பார்லிமெண்ட்ல. நாளைக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாம அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சுட்டு அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிடலாம். அந்த உறுதியா இருக்கணுங்கிற எங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி இல்ல. நீங்க திமுக சார்ந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, தயவுசெய்து பாருங்க. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.